இந்த ஸ்ட்ரிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது நிறைய நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது. அந்த மெத்தட்ஸ்ல என்னென்னு பார்ப்போம். இப்போ லெட்ஸ் சே நேம்ல நான் அஜித்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க நோட் பண்ணீங்கன்னா ஏ மட்டும் கேப்ஸ் மற்றதெல்லாம் ஸ்மால் கேசஸ்ல கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சே இது மொத்தத்தையும் எனக்கு வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ நியூ நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி என்ன பண்றேன், நேம் இந்த வேரியபிள் டாட் அப்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்படி போட்டோம்னா அதுக்கு பேரு ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவோம். நேம் டாட் அப்பர் அப்படின்னு இந்த மெத்தட் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நேம்ல இருக்க இந்த ஸ்ட்ரிங்கை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இந்த நியூ நேம்ல ஸ்டோர் பண்ணும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் நியூ நேம் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அஜித்ன்றது ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்பர்ன்ற மெத்தட் அதை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மாத்துது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது மொத்தத்தையும் லோவர் கேஸ்ல மாத்துறேன். இப்போ ஒரு லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு, மொத்தத்தையும் நான் லோவர் கேஸ்ல மாத்துறேன்னா நேம் டாட் லோவர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணும்னா ஃபுல்லுத்தையும் லோவர் கேஸ்ல மாத்தி லோவர் நேம்ல ஸ்டோர் பண்ணும். இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல்ல மாத்தினதுக்கு இது, லோவர் கேஸ்ல மாத்தினதுக்கு இது. ஸோ ஃபுல்லா லோவர் கேஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு அஜித் அப்படின்னு. இப்போ நேம் அஜித் ஃபுல்லுமே லோவர் கேஸ்ல வச்சிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல வரணும்னா என்ன பண்ணான்னு பார்ப்போம். நியூ நேம்னு வச்சுக்கலாம். நேம் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல மாத்தும். இதை பிரிண்ட் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் தட் இஸ் ஏ மட்டும் கேபிட்டலைஸ் ஆயிட்டு மற்றதெல்லாம் ஸ்மால் கேஸ்ல இருக்க அஜித்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆல்பா நியூமெரிக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஆல்பா நியூமெரிக்னா என்னன்னா அதுல ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. லெட்ஸ் சே ஏல இருந்து ஜெட் வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கலாம், இல்ல ஏல இருந்து ஜெட் வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம், இல்ல 0 to 9 கேரக்டர்ஸ் எதனா இருக்கலாம். இதை தவிர வேற எதுனா அந்த ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்பா நியூமெரிக் கிடையாது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆல்பா நியூமெரிக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இஸ் ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ நேம் டாட் இஸ் ஆல்னம் இது வந்து என்ன பண்ணும்னா இஸ் ஆல்பா நியூமெரிக்கா அப்படின்னு இந்த நேம் வேரியபிளை செக் பண்ணிட்டு நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு இங்க ஸ்டோர் பண்ணும். ஆல்பா நியூமெரிக்கா இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். இப்போ அஜித்ன்ற இந்த ஸ்ட்ரிங்ல A to Z கேரக்டர்ஸ் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்பா நியூமெரிக். நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இது கூட நான் சில கேரக்டர்ஸ் ஆட் பண்றேன். லெட்ஸ் சே 5 அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ இப்போவும் இது ஆல்பா நியூமெரிக் தான், ஏன்னா கேரக்டர்ஸ் இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்கு அண்ட் 0 to 9ல இருக்க ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபைன். திரும்ப பிரிண்ட் பண்றேன். இப்போவும் எனக்கு ட்ரூன்னு தான் வருது. இப்போ வேற எதனா இது கூட ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 கூட நான் வந்து ஒரு ஹேஷ் ஒரு டாலர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ்ல இல்லாத சில கேரக்டர்ஸ் இருக்கு, ஹேஷ் அண்ட் ஆல்பா, விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஆல்பா நியூமெரிக் கிடையாது. இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபால்ஸ் வரணும். எக்ஸாக்ட்லி ஃபால்ஸ் வந்திருக்கு, ஏன்னா ஆல்பா நியூமெரிக் கேரக்டர்ஸ் தவிர வேற கேரக்டர்ஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு, அதனால இது ஃபால்ஸ்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இஸ் டிஜிட் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்கு. சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிறது ஒன்லி டிஜிட்ஸா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ 0 to 9 இருக்க இந்த டிஜிட்ஸ் தவிர வேற எதுனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வரும். 0 to 9 இருக்க டிஜிட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். இப்போ அஜித்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை பார்ப்போம். இஸ் டிஜிட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். equal to name dot is digit. ஓகேங்களா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்? அஜித்ன்றது ஆல்பபெட்ஸ், இதுல வந்து டிஜிட்ஸே கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுக்கு பதில்ல 1 2 3 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு ட்ரூ பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்னா இதுக்குள்ள இருக்குது ஒன்லி டிஜிட்ஸ். ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணி இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ட்ரூன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ்
ஸ்ட்ரிங்ல இருக்க ஸ்பேசஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்ட்ரிங்குள்ள 1 2 3 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஜித்ன்னு ஸ்டோர் பண்றேன், ஃபாலோட் பை 1 2 3 3 ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு. சப்போஸ் இந்த ஸ்பேஸை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ நியூ நேம் ஈக்குவல் டு நேம் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஸ்ட்ரிப்ன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா, இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா ஒயிட் ஸ்பேசஸை வந்து ஒயிட் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம், மொத்தமா ரிமூவ் பண்ணிடும். இப்போ இது பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த நியூ நேம்குள்ள நமக்கு ஒன்லி அஜித்ன்றது மட்டும் இருக்கும், வேற எந்த ஸ்பேசஸும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் அந்த முன்னாடி இருக்க பின்னாடி இருக்க ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணோம்னா ஸ்ட்ரிப் கொடுக்குறோம். லெட்ஸே எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும், ரைட்டில் இருக்கிறத அப்படியே வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்புக்கு பதில் எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுக்குறோம், விச் மீன்ஸ் லெஃப்ட் ஸ்ட்ரிப். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் மட்டும் ஸ்ட்ரிப் பண்ணிடும். இதை பார்க்கலாம், கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா அஜித் ஃபாலோட் பை ஸ்பேசஸ் இருக்கும், முன்னாடி இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். இதுவே ரைட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் மட்டும் ஸ்ட்ரிப் பண்ணணும், லெஃப்டில் அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஆர் ஸ்ட்ரிப். ஸோ இங்கே ஆர் ஸ்ட்ரிப்னு மாத்துறேன். ஸோ இங்கே இருக்க ஸ்பேஸ் அண்ட் அஜித் அப்படியே இருக்கும், பின்னாடி இருக்க ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? அப்போ ரைட் சைடில் இருக்க ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிடுச்சு, முன்னாடி இருக்க ஸ்பேஸ் இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அஜித்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவிங் மெத்தட்ஸ்: ஸ்ட்ரிப், எல் ஸ்ட்ரிப் அண்ட் ஆர் ஸ்ட்ரிப். நெக்ஸ்ட் இஸ் ரீப்ளேசிங் சம்திங் இன் த ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ நேம்ல அஜித் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ லெட்ஸே இந்த ஏக்கு பதிலாக நான் வேற எதனா கேரக்டர் இதில் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நியூ நேம் ஈக்குவல் டு நேம் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட். இதுக்குள்ள என்ன கொடுக்கணும்னா 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எந்த கேரக்டரை யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்றேன், ஏன்ற கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணு அண்ட் அதுக்கு பதிலாக ஹாய் அப்படின்னு போட்டுக்கோன்னு சொல்றேன். ஸோ என்ன பண்ணோம்னா ஏ எங்க இருக்கோ அதை பதில ஹாய் அப்படின்னு போட்டுரும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக ஹாய்ன்னு வந்திருக்கு. ஸோ ஹாய் JITH அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரீப்ளேஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டருக்கு பதிலாக இன்னொரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் ஆகிடும். இங்கே ஏக்கு பதிலாக ஹாய்னு நம்ம மாற்றிருக்கோம். ஸோ ஹாய் ஜித் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்னொன்று, இப்போ ஒரு கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம். இப்போ லெட்ஸே ஜேன்ற கேரக்டர் இந்த நேம்ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிரிண்ட்ல நான் என்ன கொடுக்குறேன், நேம் டாட் ஃபைண்ட். இதுக்குள்ள நான் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரோட பொசிஷன், அதாவது இண்டெக்ஸை கொடுக்கும், இல்லைன்னா -1 கொடுக்கும். இப்போ நான் வந்து ஜே கொடுக்குறேன். ஸோ ஃபைண்ட் ஆஃப் ஜே கொடுக்கும் போது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 அப்படின்னு கொண்டு வருது, விச் மீன்ஸ் 1 இந்த இண்டெக்ஸ்ல ஜே இருக்குன்னு சொல்லுது. சப்போஸ் இதுல இல்லாத ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், லெட்ஸே கே கொடுக்குறேன். ஸோ கேன்றது இந்த ஸ்ட்ரிங்ல இல்லவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ -1 அப்படின்னு கொடுக்கு, விச் மீன்ஸ் கேன்ற கேரக்டர் இந்த அஜித்ன்ற ஸ்ட்ரிங்ல இல்லவே இல்லை, அதனால -1 ரிட்டர்ன் ஆகுது. -1க்கு பதில வேற எதுனா ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த பொசிஷன்ல அந்த இண்டெக்ஸ்ல அந்த கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜே பார்க்கும்போது நமக்கு 1 வந்துச்சு, கேன் பார்க்கும்போது -1 வந்துச்சு. நெக்ஸ்ட், ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் நேம் டாட், இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ என்ன பண்றேன், ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, இதுல ஏ கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த நேம் இந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஏல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்றேன். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். நான் இதை பிரிண்ட் பண்றேன், கன்சோல் கிளியர் பண்ணிக்கலாம். இட் இஸ் ட்ரூ. ஏன், ஏல தான் நம்மளோட ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுது, அதனால ட்ரூன்னு வருது. லெட்ஸ் சே ஜே கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இது வந்து இந்த ஸ்ட்ரிங் ஜேல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கும், கிடையாது, ஏன்னா ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இதே போல எண்ட்ஸ் வித்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து எண்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு பதில் எண்ட்ஸ் வித் ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். கன்சோல் கிளியர் பண்ணிடலாம். இப்போ ட்ரூன்னு வருது, விச் மீன்ஸ் திஸ் ஸ்ட்ரிங் நேம் இஸ் எண்டிங் வித் ஹெச்.
ஸோ இட் இஸ் ட்ரூ. இதுக்கு பதிலா நான் இப்போ ஏ கொடுத்தா என்ன ஆகும், ends with ஏவான்னு பார்க்கும். ஸோ இந்த லாஸ்ட் கேரக்டர் ஏவான்னு பார்க்கும், கிடையாது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, இதுதான் ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் ends with மெத்தட். நெக்ஸ்ட், ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கா, இப்போ AJITH இது எல்லாமே யூனிக் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை டைம் வருது அப்படின்னு அதோட கவுண்ட் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், print name டாட் கவுண்ட் ஆஃப் எந்த கேரக்டர் கவுண்ட் பண்ணும். இப்போ ஏன்ற கேரக்டர் கவுண்ட் பண்றேன். கன்சோல் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஏ எத்தனை டைம் இந்த ஸ்ட்ரிங்ல வந்திருக்குன்னு சொல்லும். ஸோ ஏ வந்து ஒரு டைம் வந்திருக்கு. லெட்ஸே இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏன்னு மாத்துறேன். இப்போ எத்தனை டைம் இந்த ஸ்ட்ரிங்ல ஏ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3ன்னு வருது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே கொடுக்குற கேரக்டரை இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை டைம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட்டை நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். இதுதான் கவுண்ட் மெத்தட். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலான்றது டீட்டெயில்டாக பார்த்தோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். இது யாருக்குமே வேணும்னா ஷேரும் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் சீக்கிரமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். See you all soon.